கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்க. அவனோட அக்கா பொண்ணு பாத்தீங்கன்னா, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், இந்த பொண்ணை டேட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா மண்டையில ஒண்ணும் இல்லையாடி அப்படின்ற மாதிரி அவன் நெத்திய புடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் போட்ட பிளான கண்டிப்பா நடந்தே தீரும்னு அந்த இடத்த பாக்குறா. என்னடான்னு பார்த்தா சொந்த அங்கிளுக்கே இவ மயக்க மருந்து வச்சிருக்கா. இப்ப அதுல இருந்து புகையா வந்துட்டு இருக்க. அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப வெளியே வந்து ஒரு பொண்ணுக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. நீ எங்க இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவியான்னு சொல்ல, நடந்து வந்துகிட்டே இருக்கேன், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன்னு இந்த பொண்ணு சொல்றான். இவ்வளவுதான் உங்க அங்கிளுக்காக இவ செட்டப் பண்ணி வச்சிருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உட்காந்து அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவன் இந்த புகையை சுவாசிச்சதுனால அவனால கண்ட்ரோலா இருக்க முடியல. இப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணுதான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு ஜெங்ஷி. இப்ப ஜெங்ஷி பாத்தீங்கன்னா கேக் டெலிவரி பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவ ஆன்லைன்ல டெலிவரி பண்ற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான். இப்ப அவ கேக் டெலிவரி பண்ணலான்னு உள்ள வந்துட்டு, சார் உள்ள யாராவது இருக்கீங்களா, கேக் ஆர்டர் கொடுத்திருந்தீங்க, அததான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. இவளோட வாய்ஸ் கேட்ட உடனே ஹீரோ அவளை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு அவகிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட வலுக்கட்டாயமா ஒண்ணு சேர ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கையில போட்டிருந்த பிரேஸ்லெட்டை இவ அறுத்து விட்டுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். சொல்ல போனா நம்ம ஜெங்ஷியும் ஷீஷியும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிச்சு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சுக்க, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத மனுஷனா நான் பார்த்ததே இல்ல. என் வாழ்க்கையை நாசமாக்குனதும் இல்லாம இப்படி மோசமா நடந்துக்கிறானேன்னு இவ சோகமா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அந்த சைடு கட் பண்ணா அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க அங்கிளுக்காக இவ அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாரு அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்கு வெளியே நிக்கிறியா, நீ வரவே வேண்டாம், கிளம்பி போனா அவ சொல்லிடுறா. ஏன்னா ஹீரோ தான் நார்மல் ஆயிட்டான் இல்லையா. இப்ப அப்படியே கட் பண்ணா 8 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 8 மாசத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்க. அவ கூட ஷீஷி தான் இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் டாக்டரை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைய அவ்வளவு ஈஸியா அவங்களால அபார்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கு குழந்தை. மொத்தம் 3 பேருன்றதுனால ரொம்ப கஷ்டம். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க. நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, எங்க உங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அவரால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு தான் அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா இங்க பாரடி, என்னால எப்பவும் உன் கூட இருக்க முடியாது, நான் வேணா எங்க அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்கவா, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இவ போக பாக்க, இல்ல வேணாண்டிய, ஆல்ரெடி நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட, அந்த ஹெல்ப்பே போதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப சிஷி பாத்தீங்கன்னா நிறைய பணத்தை கொடுத்து இந்த பணத்தை வச்சுட்டு மெடிக்கல் செலவை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கும் வேற வழி இல்ல. இப்ப சிஷிக்கு அவளோட அங்கிள் தான் கால் பண்றான். அதாவது நம்ம ஹீரோ. அவன் கால் பண்ணி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் நிக்கிறேன்னு சொல்ல, சரிடி உன்னை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவ வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போய் கார்ல உட்காந்துக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா யாரு, உன் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமா அங்கிள், என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போனேன். என் ஃப்ரெண்டு பிரெக்னண்டா இருக்கா. அவ வாழ்க்கையை இப்படி நாசமாக்குனவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவனை அடிச்சு நானே கொன்றுவேன்னு இவ திட்டிட்டு இருக்க. ஹீரோவில் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாட்டர் கேன் டெலிவரி பண்றதுக்காக ஒரு வீட்டுக்கு கஷ்டப்பட்டு மேல ஏறி போயிட்டு இருக்க. அந்த வீட்டுக்காரம்மா பாத்தீங்கன்னா, ஏமா ஆல்மோஸ்ட் உனக்கு 8 மாசம் இருக்கு போலயே, இப்ப போய் இந்த மாதிரி வெயிட் ஆனதெல்லாம் தூக்கிட்டு இருக்க, டெலிவரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த குழந்தையோட அப்பா உன்னை பாத்துக்கலையா, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாங்க, ரிவ்யூல எனக்கு 5 ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவ அந்த இடத்த விட்டு இறங்கி வரலான்னு பாக்க அவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. இத பார்த்தவன ஹீரோயின் அவங்க அண்ணனுக்கு தான் கால் பண்றா. இப்ப அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு இருக்க. அந்த சைடு அவங்க அண்ணன் அண்ணி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு பணக்கார கிழவனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் இந்த பக்கம் மயக்கம் போட்டுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. ஸ்ரீஷிதா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இவளை இப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோனோட கையில இருந்து ஹீரோவோட பிரேஸ்லெட்ல உள்ள ஒரு பாகத்தை தான் எடுக்கிறான். இத பார்த்தவன இது அங்கிளோடதாச்சே, இது எப்படி இவகிட்ட வந்துச்சு, ஒருவேளை இவளோட கர்ப்பத்துக்கும் அங்கிளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு இப்ப நேரா ஹீரோவை பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப ஹீரோவை பார்த்து, அங்கிள் 8 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணேனே, அந்த பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இது உங்களோட தானே, இது எந்த கடையிலே கிடைக்காது, நீங்க ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கினது தானே அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, அங்கிள் அன்னைக்கு உங்க கூட ஒன்னா இருந்தது என்னோட ஃப்ரெண்டு, அவ கேக்கு டெலிவரி பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தா, நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ கூட ஒன்னா இருந்துட்டீங்கன்னு சொல்ல,
அதனால என்ன அவ ஒண்ணு சும்மா ஒண்ணா இல்லையே, அவ காச வாங்கிட்டு தான் ஒண்ணா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ அங்கிள் அந்த பொண்ண நான் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணல. நான் அரேஞ்ச் பண்ண பொண்ணே வேறன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா அவ வேலை பாக்குற இடத்துல இருந்து நான் தான் கேக் வர வைக்க சொன்னேன். அவ டெலிவரி பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல இவனுக்கு ஹீரோயினோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அவ சொல்லியிருப்பா நான் கேக் டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்கேன் என்ன விட்டுருங்கன்னு. இப்ப அவள பாத்தீங்கன்னா அங்கிள் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா, அவ சத்தியமா உங்க கூட ஒண்ணா இருக்கணும்னு வரல. ரொம்ப நல்ல பொண்ணு, அம்மா அப்பாவும் கிடையாது. அவ பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் உயிர் வாழ்றதுக்கே போராடிட்டு இருக்கான்னு ஹீரோயினை பத்தி ஒண்ணு வேணா சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ் உங்களோட செக்ல இருந்து ₹1 கூட பணம் போகலன்னு சொல்ல என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு ஹீரோ தான் இவளுக்காக செக் கொடுத்திருப்பான். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பார்க்கவே வராதுன்னு சொல்லியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னு ஹீரோ கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு அப்பாடா நல்ல வேளை என் குழந்தைக்கு எதுவும் ஆகலன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அண்ணா அண்ணி 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க அண்ணா பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆயிட்டு என் குடும்ப மானத்தையே வாங்க பாக்குறியா, நான் சொல்றவனோடதான் உனக்கு கல்யாணம், இந்த குழந்தை உன் வயித்துல இருக்க கூடாதுன்னு சொல்ல ஐயோ அண்ணிய குழந்தைக்கு எதுவும் பண்ணிடாதீங்கன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. ஒழுங்கா வாடின்னு அவ்வளவு அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு டாக்டர் வந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா டாக்டர் ப்ளீஸ் என்னோட குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்ல என்னடான்னு பார்த்தா அந்த டாக்டரும் இவங்களோட ஆள் தான். இப்ப அவள மயக்கம் போட வச்சு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பாக்குறான். வந்து பார்த்தா அவளை காணும். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்க இருக்கா, அந்த ஜங்ஷன் எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து அவளுக்கு இன்ஜெக்ஷன் போடலான்னு பார்க்க இவ்வளவு பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற பணத்தை நான் தரேன், என்கிட்ட 16 லட்சம் இருக்கு, இந்தாங்க அதுக்கான செக் அப்படின்னு சொல்லி ஹீரோனிக்கு செக் கொடுத்திருப்பான் இல்லையா, அத பாக்கெட்ல தான் வச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த செக்கை எடுத்து இவங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்க. பார்த்தா உண்மையாவே அதுல 16 லட்சம் இருக்கு. இப்ப அதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா நைஸா அந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டியதானே. அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த செக்கோட டேட் முடிஞ்சு போயிருது. இப்ப அத பார்த்து அவங்க ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹீரோயினை காணோம். அவ எங்கன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தேடிட்டு இருக்க. பார்த்தா அவளை மறுபடியும் கண்டுபிடிச்சு ஆளே இல்லாத ஒரு குடோனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வெளியே எடுக்கிறதுக்கான சர்ஜரி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்தவனு செங்ஷி என்ன சொல்றானா, அண்ணா கண்டிப்பா இது அவங்க அண்ணா அண்ணி வேலையா தான் இருக்கணும், அவங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவளை ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க, அதனாலதான் இப்ப வீட்டை விட வெளியே வந்துட்டா, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது உங்களோட குழந்தை, நீங்க தான் அந்த குழந்தையை காப்பாத்தணும்னு சொல்ல சீக்கிரமா சர்வேலன்ஸ் செக் பண்ணான்னு ஹீரோ சொல்ல பார்த்தா சர்வேலன்ஸ்ல அவளை கடத்திட்டு போற வீடியோ தான் இருக்கு. இப்ப அதை பார்த்த உடனே ஹீரோ வேகமா ஹீரோயினை காப்பாத்த வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு அபார்ஷன் சர்ஜரி பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா டாக்டர் என் குழந்தைய எதுவும் பண்ணாதீங்க, இது போயாவோட குழந்தை, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களை கொண்டு போட்டுவான்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவளோட கை கட்டி எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு அவளை காப்பாத்த இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. யார் நீ இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆள பாத்தீங்கன்னா அவர் யாருன்னு தெரியுமா, அவர் பேரை சொல்ல கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல இங்க பாரு அவன் கூட போனா என்ன அண்ணன் கூப்பிடாதுன்னு சொல்ல எனக்கு அண்ணன் கூப்பிடாதவா, எனக்கு கொலை பண்றதுக்கே ட்ரை பண்ணிருக்க, இதுக்கு மேல உன்னை எதுக்காக நான் அண்ணன் கூப்பிட போறேன்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. வாய முறின்னு அவங்க அண்ணி இல்ல ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க ஆளுக்கு சிக்னல் காட்டுறான். அதை பார்த்தவன அவங்க ஆளுங்க 2 பேரும் இவங்க 2 பேரையும் அடிச்சு போட அதை பார்த்தவனே இவ பயந்து போயிடுறா. இவ பயப்படுறத பார்த்தவன ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்க இங்க வந்தது என்ன காப்பாத்துறதுக்காகவா வந்தீங்கன்னு கேக்குற. ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு நான் எந்த காரணத்துக்காகவும் வரல, நான் கேக் டெலிவரி பண்றதுக்காக தான் வந்தேன், ஆனா கண்ண மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்ல மன்னிச்சிடு எல்லாமே என்னோட தப்பு தானே ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ ஹீரோ அவளை தூக்கிட்டு இவங்க எல்லாரையும் ஒரு வழி ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ மயக்கத்துல இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட பாட்டியும் இவ்வளவுதான் உடையாடுறாங்க. இப்ப அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா செங்ஷிய ஊத்து ஊத்து பாத்துட்டு இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கலன்னு கிட்ட போய் பாத்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா பார்த்தவொன்னு அவ பயந்து போயிடுறான். இதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டி அவளை பயமுடுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா தாண்டா பாத்துட்டு இருந்தேன்னு பாட்டியும் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நல்லாதான் இருக்கேன்னு இவ்வளவு சொல்றா. இப்ப இவ அவளோட ஃப்ரெண்ட பார்த்தவொன்னு சிஷி இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்க சாரிடி உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், ஆக்சுவலா இவர் என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா டேய் தள்ளிப்படா நான் அவ கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கமா, அது மட்டும் இல்லாம என் குடும்பத்தோட வாரிசு வேற உன் வயித்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி ஊத்து ஊத்து பாத்துட்டு
கடவுளே! இப்பதான் என் வாழ்க்கைக்கே வெளிச்சம் வந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என் மருமகளுக்கான கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நெறைய கிஃப்ட் எடுத்துட்டு வராங்க. இப்ப அத பார்த்த உடனே அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணது. வேர்ல்டுலயே ஒண்ணு தான் இருக்கு. அப்புறம் அங்க உள்ள நெக்லஸ், ட்ரெஸ் எல்லாம் உனக்காக தான் சொல்லிட்டு, இப்ப அவ ஒரு ட்ரெஸ் எடுக்குறா. இந்த ட்ரெஸ் உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணது தெரியுமா? நைட்ல போட்டுட்டு நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கலான்னு, அவ ஹீரோவ பார்த்து சிக்னல் காமிச்சிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவளுக்கு வெட்கமா வந்துட்டு இருக்கு. இவ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் வேண்டாம். பாக்குறதுக்கே ரொம்ப காஸ்ட்லியான பொருள் மாரி இருக்கு. இது எல்லாத்தையும் திரும்ப குடுத்துருங்கன்னு சொல்ல, திரும்ப குடுக்குறதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே உனக்காக தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாட்டி அவங்க கையில போட்டிருக்கத கழட்டி ஹீரோயினோட கையில போட்டு விடுறாங்க. இது என் குடும்பத்துக்குன்னு உள்ளது. இத நீ தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட குடுத்துட்டு இருக்க. அவளும் அத வாங்கிக்கிறா. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த குழந்தைக்காக தான் இவங்க எல்லாரையும் என்ன நல்லபடியா பாத்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரும்மா, நீ இந்த வீட்லயே தங்கலாம். வெளிய போய் தங்கணும்னு எந்த அவசியமும் இல்லன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ மேடம்னு இவ சொல்ல, என்ன மேடம்னு சொல்ற? ஒழுங்கா பாட்டின்னு சொல்லுன்னு பாட்டி சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அவளும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த சிஷ்ய பாத்தீங்கன்னா, இந்தாங்க அங்கிள் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சிக்னல் காமிச்சிட்டு போக, ஹீரோவும் அந்த ட்ரெஸ்ஸ வாங்கிக்கிறான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்க. இவ ஹீரோவை இந்த பக்கம் நின்னு சைட் அடிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி பாக்குறத ஹீரோ பாத்துட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா டக்குன்னு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோ குளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா அவளோட காலுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. பிரெக்னண்டா இருக்க பொண்ணுங்களுக்கு அடிக்கடி கால் வீங்கும் இல்லையா? இவளுக்கும் இப்படி வீங்கி போயிட்டு இருக்க. இவன் இப்படி மசாஜ் பண்ணும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்தவன இவ்ள பாத்தீங்கன்னா பெட்ஷீட்ல காலை மறைச்சிட்டு இருக்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறான். ஒண்ணும் இல்ல, பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து அடிக்கடி இப்படிதான் கால் வீங்கும்னு சொல்ல, எங்க காலை கொடு, நான் மசாஜ் பண்ணி விடுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் வேண்டாங்க, கால் பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப வீங்கி போயிருக்கும்னு சொல்ல, பரவாயில்ல கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளோட காலுக்கு மசாஜ் பண்ணலான்னு வர, இல்ல வேண்டாமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அமைதியா இருன்னு சொல்லி ஹீரோ அவளோட காலுக்கு மசாஜ் பண்ணி விடுறான். இவன் ஹீரோ இப்படி மசாஜ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு கொலுசு எடுத்து அவளோட கால்ல போட்டு விடுறான். இது எனக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உனக்காக தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவனை பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்ல, என்னதான் அங்கிளா, ஒழுங்கா என்னோட பேரை சொல்லி கூப்பிடுன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு ஹீரோவா பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்க. ஹீரோ தான் அவளை ரெடி பண்ணிட்டு இருக்கான். நீ தனியாவே போறியா, நானும் கூட வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அங்கிள், நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு அவரோட சேஃப்டி நினைச்சதா கவலையா இருக்குன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத சிசி பார்த்த உடனே, என் அங்கிள்குள்ள இவ்வளவு ரொமான்டிக்கான ஆள் இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் பாட்டி பாத்தீங்கன்னா, என்னால இதை நம்பவே முடியல, எல்லாம் கனவு மாதிரி இருக்கு, இவனுக்குன்னு ஒரு பொன்னாடி வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை மாறி போச்சுப்பான்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவங்க ப்ரொஃபசர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. ப்ரொஃபசர் ரெக்கார்ட் முடிச்சிட்டேன், நீங்க சீல் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எந்த நம்பிக்கையில உனக்கு சீல் வைக்க சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டு வந்து நிக்கிற, உன் கேரக்டர் ஒஸ்டா இருக்கு, உனக்குலாம் நான் சைன் போட மாட்டேன்னு சொல்ல, மேடம் ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க சைன் போட்டாதான் என்னால டிகிரி முடிக்க முடியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. எதுக்காக என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க? உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கே, அதோட அப்பே வரலையா? அவனை கூட்டிட்டு வா, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்டை தூக்கி போட, இவ ரொம்ப சோகமா அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறா. இப்ப வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ இவ்ள பார்த்த உடனே, என்னாச்சு, கண்ணு 2 செவந்து போயிருக்கு, அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணு இல்ல, காத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்குதுல, அதனாலதான் கண்ணுல தூசி பட்டுருச்சு, நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு இவ கேட்க, உன்னை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன், உன்னை நினைச்சு எனக்கு கவலையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்ள கார் டிக்கி கிட்ட கூட்டிட்டு வரான். இவங்க கார் டிக்கே ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய கிஃப்ட் தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே இவ சந்தோஷப்பட்டுட்டு, இது எல்லாமே எனக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உனக்காக தான், இந்த பொம்மை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இந்த பொம்மையை வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோ அவளை வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் உள்ள என்ன நடந்துச்சுன்றத கண்டுபிடுறா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட ஆளுங்க போய் அந்த டீச்சரை அடி வெளுத்து கட்டிடுறானுங்க. இப்ப அவளை இப்படி அடிச்சுட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா மேடம் கிட்ட இப்படி நடந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த காலேஜோட பிரின்சிபலை வந்து புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. உன்னால என் வேலைக்கு வேட்டு வச்சிருக்க போல அப்படின்னு சொல்ல, சார் எதுக்காக அந்த பொண்ணுக்காக என்கிட்ட சப்போர்ட்டுக்கு வரீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டு இருக்கா, இந்த மாதிரி மோசமான பொண்ணுக்காக எல்லாம் நீங்க சப்போர்ட்டுக்கு வராதீங்கன்னு சொல்ல, நீ திருந்தவே மாட்டல, இவ்வளவு ஃபர்ஸ்ட் வெளியே கூட்டிட்டு போங்கடான்னு சொல்ல, அவளை வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக செருப்புலாம் மாத்தி விட்டுட்டு இருக்க. அதெல்லாம் சீசி பார்த்த உடனே, இவங்க 2 பேரும் பார்க்க கியூட்டான கப்பலா இருக்காங்களேன்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்க பாரு, ஃபியூச்சர்ல எந்த விஷயம் நடந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கான்.
இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத சீச்சி கேட்ட உடனே, அங்கிள் உங்களை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு. எதுக்கும் சுத்தி போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாய மூடிட்டு போடின்னு ஹீரோ சொல்ல, சரிப்பா நான் வாய மூடிட்டு போறேன்னு அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவகிட்ட என்ன சொல்றானா, நாளைக்கு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்ல, எனக்காக சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு இவ கேட்க, அது நாளைக்கு சொல்றேன்னு இவன் தூங்கலான்னு போக, ஹீரோயின் பாத்தீங்கன்னா சோஃபாலயா படுத்து தூங்க போறீங்க, அங்க படுத்தா கழுத்து வலி எடுத்துக்கும், நீங்க ஏன் இங்க படுக்க கூடாதுன்னு சொல்ல, இப்ப ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றனா, நான் கூட ஒன்னா ஸ்டே பண்றதுல உனக்கு விருப்பமான்னு கேட்க, ஒன்னா ஸ்டே பண்ணலாம் சொல்லல, சும்மா படுக்கதான் சொன்னேன்னு இவ வைக்கப்பட்டு இருக்க. ஹீரோ சிரிச்சுட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் சென்சி அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவர் குழந்தைக்காக தான் என்கிட்ட இவ்வளவு பாசமா நடந்துக்கிறாரு, மத்தபடி இவர் மேல காதல்ல விளையாடுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு இவ அழுதுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினை அவளோட ஃப்ரெண்டு தான் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ நிறைய டேபிள் புக் பண்ணி வச்சிருக்கான் இவளுக்காக. இப்ப அதை பார்த்து இவ சர்ப்ரைஸ் ஆயிட்டு இருக்க. ஏய் இது எல்லாமே உனக்காக தான், ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்ல, பர்த்டேவா? என் பர்த்டேவை நானே மறந்து போயிட்டேன், ஆனா நீ ஞாபகம் வச்சிட்டு இருக்கன்னு சொல்ல, ஆமாண்டி அங்கிள் தான் உனக்காக இந்த டேபிள் எல்லாத்தையும் புக் பண்ணாரு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, உன்னோட பர்த்டேவை எப்படி மறப்பேன்? சரி ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவ கூட காலேஜ்ல ஒன்னா படிக்கிற பொண்ணுங்க தான் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அதுல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா, இந்த டேபிள்ல எப்படி நீ இத போயா புக் பண்ணதா கேள்விப்பட்டேன், போயா என்ன உனக்காகவா புக் பண்ணாருன்னு இவ்வளவு புள்ளி பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இவங்க கிட்ட மாட்டா என்ன ஒரு வழியாக்காம விட மாட்டாங்கன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, எங்கடி போக பாக்குற? வயித்துல ஏதோ ஒரு ஆளோட குழந்தைய சமந்துட்டு இப்ப போயாவையும் செடியூஸ் பண்ண பாக்குறியா? உன்ன மாதிரி மோசமான பொண்ணை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் இந்த போட்டோவை பாரு, இந்த வயசான ஆள் தான் இவ்வளவு நேற்று காலேஜ்ல டிராப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அதான் உனக்காக அந்த ஆள் இருக்கான்ல, அப்புறம் இதுக்காக போயாவோட டேபிள்ல இருக்க, ஒருவேளை மிஸ்டர்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, தேவையில்லாம என்ன பத்தி ரூமரை கிளப்பாதீங்க, வாய முடிட்டு போங்கன்னு இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இவளுங்க விட மாட்டேங்கிறாளுங்க. இப்ப அவளுங்களை பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட அவ கீழே விழுந்துடுறா. இப்ப இந்த பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கால்ல போட்டிருக்க கொலுச பாக்குறாளுங்க, இது ரொம்ப காஸ்ட்லியானதாச்சே, இது எப்படி இவகிட்ட வந்துச்சு? இதுல வேற போயான்னு வேற எழுதியிருக்கு, இதுக்கும் போயாக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை இவ போயாவையே செடியூஸ் பண்ணிட்டாலான்னு ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்க. இது போயாக்கு சொந்தமானதா இருந்தா கண்டிப்பா எனக்கு தான் சொந்தம், உனக்கு தான் இந்த கிழமை இருக்கல்ல அவன் கூட போய் இருக்கிற வழிய பாருன்னு அந்த கொலுசை வாங்கி அவளோட கால்ல போட்டுட்டு, இனிமே இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹிரேன் அதை கழட்டலான்னு வரா. அப்படி வரும்போது அவ ஹிரேனோட கையை பிடிச்சி மிதிச்சிட்டு இருக்க. ஹிரேனுக்கு பயங்கரமா வலி எடுத்துட்டு இருக்கு. என்ன நல்லா வலிக்குதா, இன்னும் மிதிக்கிறேன் பாருன்னு சொல்லி அவ கையை போட்டு பயங்கரமா மிதிச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவளை யாராவது ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை தூக்கிட்டு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லாதான் இருக்கேன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, போயா நான் லியான் குடும்பத்தோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து வலிஞ்சிட்டு இருக்க. ஹீரோ இவ்வளவு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஓங்கி ஒரு அறையை போட்டுறான். அதை பார்த்தவனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த பொண்ணுக்காக என்னைய நீங்க அடிக்கிறீங்க, அவ யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒன்னா சேர்ந்து பிரெக்னென்ட் ஆயிட்டு இருக்கா, அதுவும் ஒரு வயசான ஆளுக்கு மிஸ்டர்ஸா இருக்கா, அப்படி இருக்கிறப்ப அவளுக்காக நீங்க என்ன அடிக்கலாமான்னு சொல்ல, நீ யார வயசான ஆளுன்னு சொன்னியோ அந்த வயசான ஆளு நான் தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டுங்களை பாத்தீங்கன்னா, போயா சார் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க எல்லாம் இவ சொல்லிதான் பண்ணோம், உண்மையாவே அவ உன் கூட வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல கால்ல எல்லாம் விழாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, நீ உன் கண்ணால பாரு, நேத்து இவ்வளவு காலேஜ்ல டிராப் பண்ணது அந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை காட்ட, உனக்கு கண்ணு தெரியலையா, நல்லா ஜூம் பண்ணி பாரு, அந்த போட்டோல இருக்கிறது நான் தானு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஜூம் பண்ணி பாக்குறான். இப்ப அதை பார்த்தவன இவ ஷாக் ஆயிட்டு அவளோட காலை தான் பாக்குறா. ஏன்னா ஹீரோயின் கால்ல உள்ள கொலுசை வாங்கி இவ போட்டுட்டு இருப்பா இல்லையா, அதை பார்த்தவன ஹீரோ செம காண்டாயிட்டு இவளோட காலை உடைச்சிட்டு அப்புறமா அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவளை புடிச்சிட்டு போக சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் அவளை புடிச்சிட்டு போறாங்க. இப்ப அவளை இப்படி புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இந்த பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா, சார் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பிளாக் லிஸ்ட்ல போட சொல்லுன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவிலுக்காக கேக் எடுத்துட்டு வர சொல்ல, ஹீரோட ஆளும் எடுத்துட்டு வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் உனக்காக தான், உன் மனசுல உன் ஆசை ஏதாவது வேண்டிக்கிட்டு கேக்க கட் பண்ணுன்னு சொல்ல, இவ்வளவு வேண்டிக்கிட்டு கேக்க கட் பண்றான். இப்ப பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவில வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். பார்த்தா இவ ரொம்ப டயர்டா இருக்கா. அதை பார்த்தவொடனே சீச்சி பாத்தீங்கன்னா, சாரி அங்கிள், எல்லா பிரச்சனையும் என்னாலதான், நான் தான் அவளை கூட இருந்து பத்திரமா பாத்துட்டு இருந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை மறைச்சு பாத்துட்டு இருக்கான். இதை பார்த்தவொடனே அவளை பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க பாட்டி, அங்கிள் என்ன எப்படி பாக்குறாருன்னு, இவரு பாக்குறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் எல்லா பிரச்சனையும்
பிரச்சனையா அப்படின்னு சொன்னவாக்க அவ மயக்கம் போடுற மாதிரி போக நான் அவளை ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வரேன்னு ஹீரோவில தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னா, சாரிங்க, என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை இல்ல, இனிமே இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னால எந்த பிரச்சனையும் வராது, நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கேன், அதுவும் இவ்வளவு அழகான கிஃப்ட் கூட, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இவ கூட படுத்துட்டு இருக்கான். அதை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா, என்ன நீங்க ஏன் கூட படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குதுன்னு ஷீஷி என்கிட்ட சொன்னான், நான் வேணா மசாஜ் பண்ணி விடுறேன், நீ திரும்பி படுத்துக்கன்னு இவன் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம்னு இவ சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு 2 பேரும் ஒன்னாதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பார்த்தா ஹீரோவோட பிரேஸ்லெட் இவ கையில தான் இருக்கு. அதை பார்த்தவன ஹீரோயின் நைட்டு நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நைட்டு ஹீரோ இவளை கட்டி பிடிச்சுதான் தூங்கியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தவன இவளுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட தான் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் இவ கையில உள்ளதை பார்த்த உடனே, இது என் அங்கிளோடதாச்சே, அவ்வளவு ஈஸியா யாருக்கிட்டே தரமாட்டாரு, இதை எப்படி உன்கிட்ட கொடுத்தாருன்னு தெரியலையே, அப்படின்னா அங்கிளுக்கும் நான் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு போல, உன்னை அவர் உயிருக்கு மேல காதலிக்கிறாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் வந்ததுக்கு அப்புறம் உன் குடும்பத்துல நிறைய பிரச்சனை, என்னை மன்னிச்சுடுடி அப்படின்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க நீ, என் குடும்பத்தோட வாரிசும் வயிற்றுல இருக்கு, அப்படி இருக்கிறப்ப உன்னை பிரச்சனையா பாப்போமா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, அந்த விஷயத்த நீ மறந்துடாத. அது மட்டும் இல்லாம என் அங்கிள் ரொம்ப காதலிக்கிறாரு, அவர் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவ சொல்றதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ மேல உள்ள காதல் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வெளியே வர, என்னாச்சு நம்மளோட போயா சாருக்கு, டக்குன்னு மீட்டிங்கை விட்டு போயிட்டாருன்னு இவங்க எல்லாம் முடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, அவளை பாத்துக்கிறதுக்காக புது டாக்டர் வர வச்சேன், சாப்பாடெல்லாம் ஸ்பெஷலா அவளுக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க டாக்டர் வந்திருப்பாங்கன்னு இவன் சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. ஹீரோட கேபின்ல பார்த்தா அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணுதான் இருக்கா. அவளை பார்த்தவன ஹீரோ இவன்ட்ட கேட்க, ஐயோ பாஸ், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, யார் பார்த்த வேலைன்னு தெரியலன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனுக்கு பார்த்த டாக்டர் ஒரு ஆள் கட்டி போட்டுட்டு அந்த டாக்டருக்கு பதிலா வேற ஆளு உள்ள வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஹீரோவோட எதிரிங்க வேலைதான். இப்ப அந்த டாக்டர் உள்ள வந்துட்டு, உண்மையாவே நீங்க போயா வீட்டுக்கு மருமகளா வேற கொடுத்து வச்சிருக்கணும், உங்களுக்காக ஸ்பெஷலான சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க ஹீரோன் அந்த சூப்பை வாங்கிக்கிறா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா சூப்போட கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணதுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சூப்பை குடிக்கலான்னு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு ஒரே டவுட்டா இருக்கு, இவன் எப்படி இந்த ரூமுக்கு வந்தா, இன்னைக்கு வேற புது டாக்டர் சென்ஷிய பாக்குறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்தா அவளோட போனு ரிங் ஆகவே மாட்டேங்குது. இதை பார்த்தவன ஹீரோ பயந்து போக, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டாக்டர் இந்த சூப்பை நான் அப்புறமா குடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை எடுக்கலான்னு பாக்க டாக்டர் போனை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. என்னடி பண்ற, ஒழுங்கா அந்த சூப்பை குடின்னு அவளை கட்டாயப்படுத்தி சூப் குடிக்க வச்சிட்டு இருக்க. இவ டாக்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி சண்டை போடும்போது அவங்கள பாத்தீங்கன்னா இவளுக்கு மயக்க மருந்து போட்டு விட இவ்வளவு அதே இடத்துல மயக்கமாயிடுறான். இந்த சைடு ஹீரோ இவளுக்கு கால் பண்ணி பார்க்க அப்ப போன் எடுக்க மாட்டேங்கிறா இல்லையா. அதை பார்த்தவன இவன் டவுட் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க. இந்த சைடு இந்த டாக்டர் ஹீரோனை வெளில கூட்டு போறாங்க. இவங்க இப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷிஷி வந்து, யார் நீ, எதுக்காக அவளை கூட்டிட்டு போறேன்னு கேட்க, டாக்டர் அவளை தள்ளி விட கரெக்டா பாட்டியும் வந்துடுறாங்க. ஒழுங்கா என் மருமகளை விட்டுட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த லேடி பாட்டியை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவளை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை பிடிக்க ஹீரோவோட ஆளுங்க அவளை புடிச்சிடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, என்னடா பாத்துட்டு இருக்க, சீக்கிரம் அவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொல்ல ஹீரோவும் அவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க எல்லாம் பயங்கர டென்ஷனா நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள் வந்து, பாஸ், அன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டீங்க, அந்த பொண்ணோட வேலைதான் இது எல்லாம், இவங்க இங்க வந்ததுக்கான நோக்கமே உங்க குழந்தைய கொலை பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க யாரையும் சும்மா விடாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. டாக்டர் வந்து என்ன சொல்றா, கவலைப்படாதீங்க, 2 பேரையும் காப்பாத்தியாச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாலும் உயிரே போயிருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பாட்டிக்கு ஹீரோக்கும் நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ இவ பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருக்கான். இவ மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்த்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, அங்கிள் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, நான் கூட தான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாதுன்னு ஹீரோவில சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா, டாக்டர் வேணா ஒண்ணு வேண்டாம், நானே அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன்னு ஃப்ரெஷ்ஷா சாப்பாடுலாம் சமைச்சு கொடுக்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறா. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, இல்லங்க குழந்தை அசைய ஆரம்பிக்குதுன்னு சொல்ல,
குழந்தை அசையுதா? எங்க நான் அதை கேட்டே ஆகணும்னு ஷீஷி வந்துட்டு இருக்க. தள்ளி போடி நான் தான் கேட்பேன்னு ஹீரோ முட்டிக்கால் போட்டு குழந்தைங்க அசைறத கேட்டுட்டு இருக்க. அத பார்த்தவன பாட்டிக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு அங்கிளுக்கு பர்த்டே வருது. அவரு எனக்காக நெறைய விஷயம் பண்ணாரு. ஆனா நான் அவருக்காக என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. பண்றதுக்கு என்கிட்ட காசும் இல்லன்னு இவ சோகமா இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். டைம் ஆயிடுச்சு இன்னும் தூங்காம என்ன பண்றேன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஹீரோ கிட்ட பேசலான்னு வரும்போது ஹீரோவோட ட்ரெஸ் அவுத்து விட்டுறா. அத பார்த்த உடனே இவ வேக்கப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ்ஸ கட்டிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, சாரிங்க நான் வேணும்னு கழட்டி விடல, தெரியாத்தனமா தான் கழட்டி விட்டேன்னு சொல்ல, இப்ப ஹீரோ ஹீரோயின புடிச்சுட்டு, நீ ஆசைப்பட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். ஒன்னா கூட ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா? நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் வெளிய போலாம். டைம் இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்ல, நாளைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். உன் கூட வெளிய வரேன்னு சொல்ல, இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் எல்லாரும் மார்க்கெட்ல ஒண்ணா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, சூப்பு பண்றதுக்காக நெறைய வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. இன்னும் வேற எங்கே போறோம்னு ஹீரோ கேட்க, இன்னுமா இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்காக என் கையால நானே சூப்பு செய்யலாம்னு நெனச்சேன். அதனால தான் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காங்க மேடம்னு அவ சொல்ல, வாய மூடுறான்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க. ஹீரோ அந்த முட்டைய பார்த்து, என்னடா இந்த முட்டை கலர் வித்தியாசமா இருக்கு. முட்டைக்கு கலர்லாம் அடிப்பாங்களான்னு கேட்க, நீங்க வேற அமைதியா வாங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மேடம் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் கார்ல வச்சுட்டு வரேன்னு அவனும் போக, இப்ப யாரோ ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா இவங்க அண்ணியோட வேலைதான். இப்ப தனியா கூட்டிட்டு வந்து, பணக்காரன கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா வாழ்றியா? நீ என்ன இந்த வீட்டுக்கு மகாராணின்னு நினைச்சிட்டு இருக்கியாடி? இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டை விட்டு உன்னை வெளியே துரத்திடுவான். இந்த செயின் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இது என் அம்மாவோட செயின் ஆச்சே, அதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல, அவ்வளவு ஈஸியெல்லாம் உன்கிட்ட தரமாட்டேன். வீட்டுக்கு நீ மட்டும் தனியா வந்து இதை வாங்கிக்க. அப்பதான் இந்த செயினை தருவேன்னு சொல்லிட்டு போக, இவ ரொம்ப சோகமாயிடுறான். இவ இப்படி சோகமா இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, உனக்காக தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் கொடுக்க, இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவ வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் எங்க அம்மாவோட பொருளை வாங்குறதுக்காக என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு நேரா இப்ப அவங்க அண்ணிய பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவங்க அண்ணிய பாக்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும், இங்க பாத்தியா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டு வந்துட்டான்னு ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, நீ கல்யாணம் பண்றதுலாம் பிரச்சனை இல்ல, கல்யாணத்துக்கு வரதட்சணையா 8 கோடி ரூபாய் எங்களுக்கு வேணும், அந்த பணத்தை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு இவ சொல்றான். இத பார்த்தவன அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, சும்மா நீ பாட்டுக்கு ஜாலியா இருந்தா எப்படிமா? எங்களுக்கும் பணம் வேணும்ல. உனக்கு 8 கோடி, உன் வயித்துல உள்ள குழந்தைக்கு 4 கோடி, மொத்தம் 12 கோடி ரூபாய் வேணும். சீக்கிரம் உன் புருஷனுக்கு கால் பண்ணி பணத்தை தர சொல்லுன்னு சொல்ல, என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லைன்னு இவ சொல்ல, இவ இப்படி சொன்னதை கேட்ட உடனே அங்க உள்ள எல்லாரும் இவள சுத்தி வளைச்சிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் இவள கட்டி வச்சுட்டு, பணம் வந்தா உடனே உன்னோட குழந்தையும் உயிரோட விட்டுருவான். இல்லன்னா அவங்க 2 பேரையும் இங்கேயே எரிச்சு போட்டுருவான். சீக்கிரம் அவனுக்கு கால் பண்ணி பணம் கேட்டாதான் நல்லா இருக்குன்னு இவ கால் பண்ணி பணம் கேட்டுட்டு இருக்க. இத பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்களா மனுஷங்களா? சொந்த தங்கச்சி இப்படி கட்டி வச்சு பணத்துக்காக இப்படி கொடுமைப்படுத்துறியேன்னு கேள்வி கேட்க, வாய மூடு, காசு இருந்தாதான் எங்களால வாழ முடியும்னு இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி, உன்னோட செல்ல பொண்டாட்டி என்கிட்டதான் இருக்கா தெரியுமா? அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கே, அந்த குழந்தை உசுரோட வேணும்னா 8 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா, இல்லன்னா அவள குழந்தையோட எரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுறதை கேட்ட உடனே ஹீரோக்கு செம கோவம் வருது. இப்ப அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் மேடம் வில்லேஜுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்ல, அவன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது, சீக்கிரமா நம்ம ஆளுங்களை அனுப்பி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அண்ணி பாத்தீங்கன்னா, இந்த பணத்தை அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு கொன்றுவா தெரியுமா, அதுக்கான ஏற்பாடு தான் இது எல்லாமே. நீ பாட்டுக்கு உயிரோட போயிட்டு சாட்சி சொல்லிட்டா நாங்க என்ன பண்றதுன்னு சொல்ல, நீங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஹிரன் அழுதுட்டு இருக்க. இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, இந்த செயினை நம்பி வந்து உன் வாழ்க்கையை விட போறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நல்லாதான் அங்கிள் இருக்கேனே இவ்வளவு சொல்றான். இப்ப ஹீரோவோட ஆள் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் அடி வெளுத்து கட்டிட்டு துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு, மேடம் யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு இருக்க. அத பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. இப்ப அவங்க அண்ணி பாத்தீங்கன்னா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, ஒழுங்கா வரதட்சணையா காசு கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போன்னு சொல்ல, ஹீரோவும் அவங்க கேட்ட மாதிரி 8 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க. இப்ப அந்த பணத்தை பார்த்த உடனே இவங்க வாயை பொளந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பணத்தை நெருப்புல போடுறான் அப்படின்னு சொல்ல, அவங்களும் அந்த பணத்தை நெருப்புல போட்டுடுறாங்க. இப்ப அந்த பணம் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஐயோ பணம் போச்சே அப்படின்னு சொல்லி இவங்க நெருப்புல கையை விட்டு அள்ளிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்க கூடாது, நீ ஜெயிலுக்கு அனுப்புவியோ இல்ல மேல அனுப்புவியோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவளை கார்ல உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவோட செயினை எடுத்து கொடுக்க, அந்த செயினை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம்.
இப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மா சாகுறதுக்கு முன்னாடி இந்த செயின் மட்டும் தான் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. என் வாழ்க்கைக்கே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெறும் தேங்க்யூ மட்டும் தானே ஹீரோ கேக்குறான். இவ ஹீரோவை கிஸ் பண்ணிடுறான். இவ இப்படி கிஸ் பண்ண உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிஸ்ஸ மட்டும் கொடுத்துட்டு தப்பிச்சிடலான்னு பாத்தியானே அவளை மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு வர இவ வைக்கப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கையால அவ அழகான ஒரு குட்டி முயல் பொம்மைய செஞ்சு வச்சிருக்கான். இப்ப அதை செஞ்சு வச்சுட்டு என்னால இது மட்டும் தான் பண்ண முடியும்னு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். இப்ப ஹீரோவை பார்த்தவொடனே இவ ஒளிச்சு வச்சிட்டு இருக்க. ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு என்ன மறைக்கிற எங்க என்கிட்ட காட்டுன்னு சொல்ல ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன பொருள் உங்களுக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பொம்மையை கொடுக்க ஹீரோவை அதை பாசத்தோட வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பொருள் வாங்கி தரதை விட என் கையால பண்ணது எப்பவும் ஸ்பெஷலா இருக்கும்ல, அதனாலதான் நானும் என்னோட கையால பண்ணேன்னு சொல்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதான் அவன் சட்டையில குத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நைட்டு தண்ணி குடிக்கலான்னு வந்துட்டு இருக்க அந்த இடத்துல சீஷி தான் இருக்கா. அங்கிள் இந்த அசிங்கமான முயல் பொம்மையை எங்க இருந்து புடிச்சிங்க, எப்பயில இருந்து இந்த பழக்கம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க வாய மூடிட்டு உள்ள போ இல்லைன்னா உன்னோட 2 குடுமையும் அறுத்து போட்டுருவேன்னு ஹீரோ சொல்ல அவன் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு செக்அப்க்கு தான் வந்திருக்கான். இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த மாசம் டெலிவரிக்கு நீங்க தயாரா இருக்கணும். அம்மாக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சோ கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. எப்ப வேணாலும் டெலிவரி பெயின் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்துட்டு இருக்க ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பாஸ் கம்பெனில ஒரு முக்கியமான வேலை நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. சரிங்க நீங்க கம்பெனிக்கு போங்க நான் வீட்டுக்கு போயிடுறேன்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை தனியா விட்டுட்டு போறதுல எனக்கு விருப்பமே இல்லைன்னு ஹீரோ சொல்றான். அதை பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க மேடம் நான் கூட்டிட்டு போறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன பாக்குறதுக்காக நீ கம்பெனிக்கு வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ல சரி நான் கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்காக வரேன்னு இவ்வளவு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட வீட்டுலதான் இருக்கா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கம்பெனிக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட கம்பெனில வேலையை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணுதான் வரா. இப்ப வந்து என்ன போயா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எவ்வளவு நாள் தான் இந்த ஃபைலே பார்த்துட்டு இருப்பேன், நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமான்னு ஹீரோவை ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளிப்போ உன மாதிரி முந்திரி கோட்டையெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு ஹீரோ சொல்ல இதை பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோட கம்பெனிக்கு வந்து நான் போயாவை பாக்கணுமே அப்படின்னு சொல்ல எனது போயாவை பாக்கணுமா, போயா சாரன் கூட மேடம் சொல்ல மாட்டீங்களா, யார் நீ வயிறு வேற இவ்வளவு பெருசா இருக்கு போயாவை பாக்கணும்னு சொல்ற, குழந்தையோட அவரை செடியூஸ் பண்ண வந்துட்டியான்னு இவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க இப்படி பேசினதை பார்த்த உடனே இவ ஹீரோக்கு கால் பண்ணி உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் கீழே தான் வெயிட் பண்றேன்னு சொல்ல சரி வெயிட் பண்ண நான் உடனே வரேன்னு ஹீரோ அந்த இடத்த வீட்டு போக எங்க போக பாக்குறேன் நம்ம 2 பேரும் ரூமுக்கு போலாமான்னு இவ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இதை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறான்ற மாதிரி சிக்னல் காட்ட அவனும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு ஹீரோ கீழே இறங்கி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் போன்ல பேசுனது அவளுங்க கேட்ட உடனே என்னடி சும்மா போயா கிட்ட பேசுறதா சீன் போட்டுட்டு இருக்கியா, எதுக்காக இங்க வந்து, அதுவும் யாருக்காகவோ சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு எங்க பாசுக்காகன்னு சொல்லிட்டு இருக்கியா, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டோம், பிரெக்னெண்டா இருக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பாக்குறியான்னு அவளை ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமா புலி பண்ணிட்டு இருக்க. போது வாய முடுங்க, நான் இங்க வந்தது அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக, நான் சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்ல இவ்வளவுங்க சாப்பாடெல்லாம் கீழே போட்டுட்டு உனக்கு கண்டிப்பா நாங்க சும்மா விட மாட்டோம், இவ்வளவு பெரிய வயிறை வச்சுட்டு எப்படிப்பா அவ்வளவு பெரிய ஆளை செடியூஸ் பண்ற, எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ல என் வயித்துல இருந்து கையை எடுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் போயாக்கு தெரிஞ்சு அவங்கள சும்மா விட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ண உடனே இவளுங்க அந்த போனை புடுங்கி போட்டுட்டு உண்மையாவே நீ பாஸோட பொண்டாட்டியா, எங்களால இதை நம்பவே முடியலன்னு சொல்ல நான் யாருன்றது உங்களுக்கு முக்கியம் இல்ல, ஒழுங்கா என்ன விட்டுடுங்கன்னு சொல்ல இப்ப அவளை பாத்தீங்கன்னா நீ பாஸ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்த உன்னை விட்டுருவோமா, கண்டிப்பா இது அவரோட குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்ல, சும்மா எங்களை ஏமாத்திட்டு அவரோட பேரை கெடுக்கலாம் தானே வந்திருக்கேன்னு அவளை புள்ளி பண்ணி அடிச்சு ரூமுக்குள்ள போட்டு பூட்டிடுறாளுங்க. இப்ப அவளுங்க இப்படி பூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தேடிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செங்ஷி வந்தாலே எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்க எங்களுக்கு தெரியாது பாஸ்னா அவளுங்க அந்த இடத்த வீட்டு போக ஒழுங்கா உண்மையை சொல்லலைன்னா உங்க 2 பேரை இங்கேயே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ அவங்கள பிடிச்சி மிரட்ட. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அவளுங்க 2 பேருக்கு ஒரு அடியை போட்டுட்டு ஒழுங்கா வாயை திறந்து பேசுங்க எங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க மேடமா அவ அவங்களோட பொண்டாட்டின்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருந்தா, பார்த்தாலே பிச்சைக்காரி மாதிரி இருக்கு, நாங்க எப்படி நம்புறது, அதனாலதான் அவளை அடிச்சு ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டோம்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ செம காண்டாகிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல போய் தேடிட்டு இருக்க. அவ ஒரு ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான். அதை பார்த்த உடனே இவன் பதறி போயிட்டு செங்ஷி என்னாச்சு கண்ணு திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாத்த அவ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறான். இதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு மூச்சு வரணும் அப்படின்றதுக்காக நெஞ்சில எல்லாம் அமுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பனிக்கூட உடஞ்சிருச்சு. அதை பார்த்தவன இவன் ரொம்ப பயந்து போயிட்டு சீக்கிரமா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு ஹீரோயினை வேகமா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வரான்.
இப்ப ஹீரோயினா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. எரும மாடு அவளை ஒழுங்கா கூட பாத்துக்க மாட்டியா? இப்ப போய் இப்படி பண்ணிட்டியேடான்னு திட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு டெலிவரி நடந்துட்டு இருக்கு. அங்க உள்ள டாக்டர் பாத்தீங்கன்னா மேடம் புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே என்னால சுத்தமா முடியல அங்கிள் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. மாஸ்டர் நீங்க உள்ள வராதீங்க, நீங்க வெளியே போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, என் பொண்டாட்டியை விட்டு என்னால வெளியே போக முடியாது, நீங்க டெலிவரியை பாருங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா நீ கவலைப்படாத நான் இருக்கேன்ல, உனக்கு நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ புஷ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகி அதே இடத்துல மயக்க போட, அதை பார்த்த உடனே ஹீரோவை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை மறுபடியும் எழுப்பி அவளுக்கு டெலிவரி பாத்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டு ஹீரோயினுக்காக வேண்ட ஆரம்பிக்கிறான். என் பொண்டாட்டிக்கு என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே, நீங்க தான் கூட இருந்து காப்பாத்தணும்னு. இவன் குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா 10 மணி நேரம் கடந்து போயிருது. இப்ப 10 மணி நேரம் கழிச்சு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து, சார் மேடம் நல்லபடியா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறான். பார்த்தா ஹீரோவோட முட்டியே சிவந்து போயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இப்ப அந்த குழந்தைங்களை வச்சுட்டு என்னால நம்பவே முடியல, நம்ம குடும்பம் ஒரே நாள்ல பெரிய ஃபேமிலி ஆயிடுச்சுன்னு பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஆமா பாட்டி நீங்க சரியா சொன்னீங்க, இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதா எனக்கு முக்கியமான வேலைன்னு இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டே இருக்காதவா ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ சொல்றா. நீங்க கோவிலுக்கு போய் முட்டிக்கால் போட்டதா கேள்விப்பட்டேன், கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, உன்னை குழந்தைய விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர, பக்கத்துல ஹீரோ தான் உட்காந்து இவ்வளவு பத்திரமா பாத்துட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, அங்கிள் என் கூடவே இருந்துட்டு இருக்கீங்க, உங்க கம்பெனி ரொம்ப பெருசு, உங்க கம்பெனிக்கு கண்டிப்பா நீங்க தேவை, நீங்க கம்பெனிக்கு கிளம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, உன்னை விட எனக்கு கம்பெனி முக்கியம் இல்லைன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு போறதுதான் சரி, இவர் என்னை கல்யாணம் பண்றதா இருந்தா எப்பவோ கல்யாணம் பண்ணிருப்பாரு, நான் இந்த வீட்டுல இருக்கிறது கிட்டத்தட்ட மிஸ்டர்ஸ் மாதிரி தானே அவன் யோசிச்சுட்டு இருக்க. ஏன் அழுதுட்டு இருக்க, என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு சொல்ல, இப்ப ஹீரோவில கிஸ் பண்ற மாதிரி போக அந்த இடத்துக்கு கரெக்டா இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா, சாரிமா குழந்தைங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் பாக்குறதுலயே டைம் போயிடுச்சு, உனக்காக தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. பாட்டி எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏண்டி ஒரு Dress வாங்கி கொடுத்தேன், அந்த Dress நீ மறந்தே போயிட்ட பாரு, அது பிரெக்னன்சி டைம்ல உன்னால போட முடியாது, ஆனா இப்ப போட்டுக்க முடியும்னு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போக ஹீரோயின் வைக்கப்பட்டுட்டு ஹீரோவை பாத்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோ பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற புக்கை தான் படிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி படிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவளை பார்த்தவன புடிச்சு மடியில உட்கார வச்சிட்டு இருக்க. இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன நீங்க இப்படி கிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கிஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இவ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு பெட்ல தள்ளி அவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்க, நான் இன்னும் இதுக்கு ரெடி ஆகல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல, என்ன பார்த்தா இன்னும் உனக்கு மிருக மாதிரி தெரியுதா, நான் ரொமான்ஸ் பண்றதுக்காகலாம் வரல, நெத்தியில லைட்டா கிஸ் பண்றதுக்காக தான் வந்தேன், அந்த கிஸ்ஸுமே உன் பெர்மிஷன் இருந்தா தான் பண்ணுவேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இவன் இப்படி போறத பார்த்த உடனே ஹீரோயின் இந்த பக்கம் வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாட்டி சீச்சி 2 பேரையும் தான் காட்டுறாங்க. பார்த்தா குழந்தைங்க நைட்டு ஃபுல்லா 2 பேரையும் தூங்க விடல போல. 2 பேரும் பாத்தீங்கன்னா அரகர தூக்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க. குழந்தைங்க முன்னாடி இப்படியே போயிடாத, குழந்தைங்க பயந்து போயிருன்னு சொல்ல, அட போ பாட்டி எனக்கு தூக்கமா வருதுன்னு இவ கொட்டாய் விட்டுட்டு இருக்க. பாட்டியும் கொட்டாய் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு மறுபடியும் குழந்தைங்களை பாத்துட்டு இருக்க. குழந்தைங்களை பாத்துக்கிறதே இவங்களுக்கு பெரிய வேலையா போயிருது. இப்ப அவங்க இப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிச்சன்ல தண்ணி குடிக்கலான்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ பத்தின நியூஸ் தான் போயிட்டு இருக்கு டிவில. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ கம்பெனியும் அந்த பொண்ணோட கம்பெனியும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்காங்க. எப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியலையேன்னு ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்து முடிஞ்சிருச்சு, அவருக்கு வேற கல்யாணம் ஆக போதாமே, இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா நல்லா இருக்காதுன்னு ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு போறதுக்கு முடிவு பண்ணிடுறான். இப்ப அவ போகும்போது ஹீரோவோட பிரேஸ்லெட்டையும் பாட்டி கொடுத்த அந்த செயினையும் வச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிடுறா.
இப்போ மதியம் ஆகுது. பாட்டி பாத்தீங்கன்னா, "எங்க ஜெங்ஷி நான் அவள பார்க்கவே இல்ல. அவளுக்காக ஸ்பெஷலா சாப்பாடு செய்யலான்னு இருக்கேன். எங்கன்னு போய் பார்த்துட்டு வான்னு" சொல்ல, இவ்ளோ வீடு பூரா தேடி பார்க்கிறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின காணோம். பாட்டி ஜெங்ஷி அந்த இடத்துல காணோம். அவ திங்ஸ் கூட அங்க இல்லன்னு சொல்ல, பாட்டி ரொம்ப ஷாக் ஆகிர்றாங்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட பழைய வீட்டுக்கு வந்துட்டு, இனிமே என் வாழ்க்கை மறுபடியும் பழைய மாரி இருக்க போதுன்னு அவ உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வந்து, "நான் 2 மூவி டிக்கெட் வாங்கியிருக்கேன். நம்ம 2 பேரும் மூவிக்கு போலாமா?" அப்படின்னு சொல்ல, "என்னால மூவிக்குலாம் வர முடியாது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் காணாம போன விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிடுது. அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஹீரோ வேகமா அந்த இடத்த விட்டு போக, என்ன இவன் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு அந்த பொண்ணு காண்டாயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போய் பார்த்தா, அந்த இடத்துல அவங்க கொடுத்த பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு, அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறா. அதுல பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீட்ட விட்டு போறதா அங்கிள் கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் என்னோட ப்ராமிஸ நிறைவேத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ லெட்டர்ல எழுதி வச்சுட்டு இருக்க. அத பார்த்தோன்னா பாட்டி பாத்தீங்கன்னா, குழந்தைங்கள பாத்துக்கிறதுலயே டைம் போயிடுச்சு. நான் தான் அவள ஒழுங்கா பாத்துக்காம விட்டுட்டேன். எல்லாம் என்னோட தப்பு தானே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவன் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தானா? அவளோட ஃப்ரெண்டும் புலம்பிட்டு இருக்கான். இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கும் உனக்கும் நான் அப்பயே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். கல்யாணம் பண்ணாம வச்சு நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னடா பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் அவள கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்ப ஹீரோ இவள இப்படி தேடிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் மேடம் அவங்க காலேஜுக்கு தான் போயிருக்காங்க ஹாஸ்டலுக்குன்னு சொல்ல, ஹீரோ வேகமா அங்கதான் கிளம்பி வரான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட ரூமுக்கு வந்து பார்த்தா அவளோட பெட்ல குப்பையா கொட்டி வச்சிருக்காளுங்க. அத பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவளோட ரூம்மேட் பாத்தீங்கன்னா, என்னவோ வயித்துல உள்ள குழந்தைய காணோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய எடுத்துக்கிட்டு உன்னை துரத்தி விட்டாங்களான்னு இவளை பத்தி தப்பா பேசிட்டு, இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னை காலேஜ் லிஸ்ட்ல இருந்தே தூக்கியாச்சு. இந்த ஹாஸ்டல்ல உனக்கு இடமும் இல்ல. இதுதான் அதுக்கான லிஸ்ட். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடின்னு அவள புலி பண்ண, அவளும் அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இவ போன கையோட கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோ உள்ள வந்து, மேடம் இங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா வந்தா, நாங்க தான் அவள புலி பண்ணி வெளியே துரத்தணும்னு சொல்ல, இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் அறைய போட்டுட்டு, இன்னொரு தடவை அவகிட்ட ஏதாவது பண்ணினா அவங்க 2 பேரையும் கொன்னு போட்டுருவேன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல போல. அதனாலதான் இப்படி பண்ணீங்களா? உங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவங்க 2 பேரையும் அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட லக்கேஜ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு கடையில வெயிட் தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. அத பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, சார் இந்த இடத்துல ஏதாவது வேலை இருந்தா கொடுங்களேன். நான் நல்லா வேலை பார்ப்பேன். சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. தங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்ல, சரி சரி இந்த இடத்துக்கு பின்னாடியே தங்குறதுக்கான இடமும் இருக்கு. நாளையில இருந்து நீ வேலைக்கு சேர்ந்துக்கன்னு சொல்ல, இவ்ளோ சரின்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் தூக்கி வச்சிட்டு இருக்க. இந்த ஆள பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கலன்னு ஹீரோயின பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க. கியூட்டா இருந்தா கட்டிப்பிடிக்க வேண்டியதுதானேன்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்ல, இவன் வந்து இவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்கான். அத பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு சம்பளம் குடுக்கறது நான் தான். நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு அவகிட்ட தப்பா நினைக்க பாத்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்ட் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு, ஒரு வழியா நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்ள காப்பாத்த, என்ன தேடி எதுக்காக வந்தீங்கன்னு இவ கேக்குறான். இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள காப்பாத்திட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, சார் மன்னிச்சிருங்க. இது தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனுங்க 2 பேரையும் அடி வெளுத்து கட்டிட்டு ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே இவன் என்ன கேக்குறானா, எதுக்காக நான் மறுபடியும் இங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் இங்க இருந்து போறது தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ போறது சரின்னு நான் எப்ப சொன்னேன்? நம்மளோட குழந்தைங்க அம்மா இல்லாம எப்படி வளருவாங்க? அம்மாவும் அப்பாவும் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீ என்னோட பொண்டாட்டியா என் கூட தான் இருக்க போற. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனால அதை நம்பவே முடியல. இப்ப இவள பாத்தீங்கன்னா பாசத்தோட ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. இப்ப பாட்டி வந்து, எங்கம்மா என்னை விட்டு போயிட்டேன்னு அவங்க பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிடுடா. குழந்தைங்க வந்ததுல இருந்து நான் உன்னை ஒழுங்காவே பாத்துக்கலன்னு சொல்ல, பாட்டி உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க எதுக்காக சாரி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னொரு தடவை வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வச்சுக்கேன், உன் காலை வெட்டி போட்டுருவேன். அப்படி போறதுன்னா சொல்ல, அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம். நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா அப்படின்னு ஸ்ரீஷியும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஸ்ரீஷி பாத்தீங்கன்னா, நீ போனதை நினைச்சு நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க. நான் வேணும்னு போலன்னு ஹீரோயின் அவங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாரி கேட்டுட்டு இருக்க. ஸ்ரீஷி பாத்தீங்கன்னா, அவ எந்த பொருளை வச்சுட்டு போனாலும் அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர, பாட்டி அந்த பொருளை மறுபடியும் அவகிட்டே குடுக்குறாங்க. இப்ப அவகிட்ட குடுத்ததுக்கு அப்புறம் நிறைய சொந்த ஹீரோயின் பேருக்கு எழுதி வைக்கிறாங்க. என் குடும்பத்துல பாதி சொத்து உனக்காக தான் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்பர்ட்டி பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இவ சைலண்டா பாத்துட்டு இருக்கான்.
இவ இப்படி பாத்துட்டு இருக்க பாட்டி பாத்தீங்கன்னா, என்னம்மா அப்படி பாக்குற? இது எல்லாமே உனக்காக தான். தாராளமா இத நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, நீங்க 2 பேரும் பொறுமையா பேசிட்டு இருங்க. நாங்க கிளம்புறோம்ன்னு. அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட, எதுக்காக பாட்டி என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு ஷீஷி கேக்குறா. அமைதியா இரு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் தனியா விட்டா தான் 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியலாட்டியும் உன் அங்கிள் அதெல்லாம் பாத்துக்குவான். புருஷன் மனசு வச்சா பொண்டாட்டி எப்படி வேணாலும் மயங்கிருவான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. சரி சரி, நீங்க சொல்றது சரியாதான் இருக்கும்னு இவ்வளவு அமைதியா இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அங்கிள் என்னோட ஸ்டடீஸ நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத, உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நாளைக்கு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நிறைய டிசைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த டிசைன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, உன்னோட டிசைன் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. இனிமே என்னோட டிசைன் டிபார்ட்மெண்ட்க்கு நீ தான் ஹெட்ன்னு சொல்ல, இவளால அதை நம்பவே முடியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்யூ. இது எல்லாமே கனவு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சிச்சி கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்றதுக்காக வரா. எங்க வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்காக. இப்ப அந்த இடத்துல ஒரு வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்கா. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, நீ தானே போயா கூட ஒன்னா இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட உன் இடுப்பு பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு அவ ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, குழந்தை பெத்துட்டதுனால நீ அவனுக்கு பொண்டாட்டி ஆயிட முடியாது. எனக்கு அவனுக்கு தான் பர்ஃபெக்டான மேட்ச். நீ வேணா பரம சீக்கிரமே உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான்னு இவ்வளவு பயமுடுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, இந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இதை விட இன்னொரு ட்ரெஸ் உனக்காக பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்றான்னா, உன்னை யாரு இந்த கடைக்குள்ள விட்டதுன்னே தெரியல. இவ்வளவு ஃபர்ஸ்ட் வெளியே துரத்துங்க நானு அவள அங்க இருந்து போக சொல்ல, அவ்வளவு அமைதியா வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்க. பாட்டி பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்கப்பா, குழந்தைய பாத்துக்கிறது எங்களோட வேலை. நீங்க 2 பேரும் இதுல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போய் லவ் பண்ற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட கைய பிடிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி கைய பிடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னே பாட்டி அவ்வளவு வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே எனக்கு தூக்கம் வந்துச்சு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்பவே பக்கத்துல உட்காந்துட்டு சும்மா எதுக்காக நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணும் நடிக்கலையே. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். அந்த பொண்ணு நீங்களே சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தீங்கன்னு சொன்னா, என்ன விட அந்த பொண்ணுதான் உங்களுக்கு சரியான மேட்ச். அப்படி இருக்கிறப்ப என்ன எதுக்காக சூஸ் பண்ணீங்க? நீங்க அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உங்க 2 பேருக்கு தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு செம காண்டாகுது. நியூஸ் பேப்பர் பாத்தியா? அதுல கண்ட மேனிக்கு எழுததான் செய்வானுங்க. அத பத்தி நீ எப்படி என்கிட்ட இப்படி பேசலாம்? எனக்கு தான் பொண்டாட்டின்னு நீ இருக்கல்ல. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காக அவகிட்ட போகணும்னு இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ தான் என் வாழ்க்கையில இருக்க ஒரே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ண, எவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். சொல்லப்போனா அன்னைக்கு நீ என்ன காப்பாத்திருக்க. இப்ப நான் உன்னை வாழ்க்கை பூரா காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். மத்தபடி உனக்கு எனக்கு நடுவுல வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறா. இப்ப அவ இப்படி அழுதுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்த்தா, எங்க போறீங்க? எங்கேயும் போவேணாம். என் கூடவே படுத்து தூங்கலாம்ல அப்படின்னு சொல்ல, உன் உடம்பு ஃபுல்லா ரெக்கவர் ஆகட்டும். அதுக்கப்புறம் டெய்லி உன் கூட தான் படுத்து தூங்குவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஷீஷி பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்து, "அங்கிள் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவளோட இடுப்பு வேற கொஞ்சம் சின்னமா இருக்கா. இந்த ட்ரெஸ் போட்டா ரொம்ப கியூட்டா இருப்பான்னு" ஹீரோயின்காக வெட்டிங் ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்ப டிசைனா இருக்கு. நார்மலான ட்ரெஸ்ஸா பாருன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ பாட்டி கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். "பாட்டி பாட்டி நீங்களாவது இந்த ட்ரெஸ்ஸ பார்த்து ஓகே பண்ணுங்களேன்னு" சொல்ல, "உன் ட்ரெஸ் உன் மூஞ்சி மாரியே இருக்கு. நல்லா செலக்ட் பண்ணுன்னு" பாட்டி அவளுக்கு ஒரு அடிய போட, "என்னப்பா இது என்னோட செலக்ஷன் யாருக்குமே பிடிக்கலன்னு" ஷீஷி புலம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கட் பண்ணா, ஹீரோ வீட்டோட ஃபங்ஷன தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, ஹீரோ அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான். இப்ப அந்த ப்ரொபோஸ் பார்ட்டிக்கு ஹீரோயின் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க, இவனு எல்லாரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு எல்லார் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. இவள அந்த ப்ரொபோசல சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப அவ இப்படி அக்செப்ட் பண்ண உடனே ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண, இவள ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு ஒண்ணு சேர்றதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த டிராமா புடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.